வெல்கம் டு எஸ்கே குடியா தமிழாக். இந்த வீடியோவில் நம்ம காசி தமிழ் சங்கமம் நடத்தும் இலவச ஆன்மீக பயணத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் சேர்ந்து இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற பேரில் ஆன்மீக பயணத்தை 3 வருஷமெல்லாம் நடத்திட்டு வராங்க. இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 1000 பேரை 5 குழுக்களாக கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதோட என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 144 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் நாம் விண்ணப்பிக்கிறதுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ இல்லைனா உங்களோட கையில் இருக்கக்கூடிய மொபைலில் கூட நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கூகுளில் போய்ட்டு நம்ம காசி தமிழ் சங்கம் 2025 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம என்ன கேட்டகரியில் நம்ம கலந்து விருப்பப்படுறோமோ அந்த கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர் எல்லாம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க, முதல் குரூப்பில். ரெண்டாவதாக விவசாயிகள், கைவினை தொழிலாளர்கள் இவங்களாக இருப்பாங்க. மூணாவதில் வந்து பார்த்திங்கனாக்கா வணிகர்கள், சிறு தொழில் வணிகர்கள் இவங்களாக இருப்பாங்க. நான்காவது குழுவில் பார்த்திங்கன்னா பெண்கள், சுய உதவி குழு பெண்கள் இவங்களாக இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கேட்டகரியில் வரோமோ அந்த கேட்டகரியில் நம்ம விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய பெயர், அதுக்கடுத்து நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளுடைய கல்வி தகுதிகள் வரும். இந்த கல்வி தகுதிகளில் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க மாதிரி நம்ம எந்த குழுவில் இருக்கிறோமோ அந்த குழுவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கல்வி தகுதிகளோ வேலை வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் இல்லாதது நம்ம ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பொருத்தம் இல்லாதது மற்றது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது விருப்ப பகுதி அப்படிங்கன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கும், பயணம் இருக்கும், அதுக்கடுத்து சில தொழில்கள் சார்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பொருத்தம் இல்லாதது அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இதில் நமக்கு விருப்பம் இல்லாத பகுதிகளோ அல்லது நம்ம செய்யாத தொழில்கள் ஏதாவது இருந்ததுன்னா பொருத்தம் இல்லாதது அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கடுத்ததாக நமக்கு ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். இந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்த பிறகு ஆதார் நம்பரை நம்ம பதிவு செய்யணும். ஆதார் நம்பர் எதுக்காக நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் ஒரு முறை தான் நம்ம பதிவு செய்ய முடியும். இன்னொரு குரூப்லேயோ அல்லது வேறொரு நம்ம குழுவிலையோ நம்ம பயணிக்க முடியாது. அதனால் ஆதார் பதிவு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. இது முடிஞ்ச பிறகு அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி கேட்கும், மொபைல் நம்பர், நம்ம என்ன தொழில் செய்கிறோம், நம்மளுடைய கல்வி தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள், தனியார் நிறுவனங்கள், பொருத்தமில்லாது மற்றதுன்னு இருக்கும். அதில் நம்ம எந்த நிறுவனங்களை படிச்சிருக்கிறோமோ, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லைனா காலேஜாக இருக்கலாம், இல்லைனா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். இதில் நம்ம எது படிச்சிருக்கிறோமோ அதில் பண்ணலாம். இன்கேஸ் அதில் இல்லாததை நம்ம என்ன பண்ணுவோம், பொருத்தம் இல்லாதது அல்லது மற்றது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்வு செய்யணும். கடைசியாக நம்ம ஐடி ப்ரூஃபை நம்ம வந்து அந்த ஃபைல் நம்ம செலக்ட் பண்ண பிறகு கேப்சா கோடு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்பர்ஸோ அல்லது லெட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கேப்சா நம்ம கொடுத்து நம்ம சப்மிட் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ அதில் நம்ம அடுத்ததாக, அதாவது நம்ம பதிவு செய்த பிறகு அடுத்து நடக்கக்கூடிய வினாடி வினா நிகழ்ச்சிகளுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு மெயில் காண்டாக்ட் இருக்கும். அந்த மெயில் காண்டாக்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது February 2ஆம் தேதி இந்த வினாடி வினா போட்டி நடக்கும். இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அதில் இருந்து தான் இந்த 1000 பேர் குழுக்கள் முறையெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதுக்காக நம்ம முயற்சி. ஸோ குழுக்கள் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும், அதே போல் மெயில் வரும். ஸோ நம்ம அதை செக் பண்ணி அடுத்த நடவடிக்கை பார்க்குறோம். முதல்ல நம்ம பதிவு செய்கிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். February 1, அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரையும் தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா காசி விஸ்வநாத பெருமானையும் அதே போல் கங்கா ஆரத்தி நம்ம அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பிரயாகராஜ் நடக்கக்கூடிய மகா கும்பமேளா, இது வந்து 144 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழான்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுலேயும் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
கடைசியாக நம்ம அயோத்தி ராமர் கோயிலில் போயிட்டு நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஸோ நீங்களும் விண்ணப்பிங்க. இந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து நீங்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் கலந்துக்குவாங்க. காசி, பிரயாகராஜ், அயோத்தி இந்த 3 இடங்களையும் போய்ட்டு நம்ம தரிசனம் செய்கிறது மட்டும் இல்லாமல் மகா கும்பமேளாவில் கலந்துக்கணும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம விண்ணப்பிக்கலாம். இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இலவசமாக நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். அது மட்டும் இல்லாமல் 144 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா நிச்சயமாக நம்ம காசி, பிரயாகராஜ், அதாவது மகா கும்பமேளா நடக்கக்கூடிய இடமான பிரயாகராஜ், அதுக்கடுத்ததாக அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமியில் ராமரை நம்ம தரிசிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு.